அதுக்கப்புறம் மெயின் வந்து அந்த ஸ்லோகன் மாதிரி அந்த படத்தில் ரொம்ப நானும் ரவிக்குமார் சார் டிசைட் பண்ணது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்துட்டா சரித்திரமே கிடையாது. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது அப்படின்னு பண்ணுறது. அது வந்து ஒரு அருமையான ஒரு தத்துவம். அது அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை இது ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில். அதிகமாக ஆசைப்பட்டவங்க யாருமே சந்தோஷமாக இருந்தாலும் பார்த்தே கிடையாது. ₹2 இருக்கிறது வந்து ஓகே, ₹8 ₹4 சம்பாதிக்கணும். ₹2 இருக்கிறது ₹12 ₹20 சம்பாதிக்கணும் தான். எப்படி ரொம்ப ஆசைப்படுறவங்க வந்து ஆம்பளைங்க வந்து எதுவுமே உழவுக்கு தான் இருக்கணும். ஆனால் பொம்பளைங்க வந்துட்டு பொம்பளைங்க சொன்னாலே அந்த வந்து அந்த பேஷன்ஸு அந்த இது அது ரொம்ப கோபம் இருந்த வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது அப்படிங்கிறது அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த டைலாக் அது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய அப்போ பஞ்சு டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெற்றவங்களே மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. பிள்ளைங்க பெற்றவங்களே மறந்துடலாம், ஆனால் பெற்றவங்க என்றைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஏறா வண்டியை அதை சுருட்டு போட்டு அப்படியே நடக்கும்போதே அப்படியே ஷடாக் அந்த பற்ற வச்சுட்டு ஏழரா வண்டி அப்படின்னு. அது ஒரு சூப்பர் சீன். அது அந்த சுருட்டு வந்து அங்கே போடுறது யாரும் எதிர்பார்க்கல. சடக் அப்படி சுருக்கு போடுறேன் நான். எல்லாம் இதாகிட்டு இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு சார் அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் லாங்கில் எடுக்கலாம் சார், சூப்பராக வந்துருக்கு, அது விட்டுடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்பாட்லேயே வந்து நிறைய டைலாக்ஸுங்க வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி ரமேஷ் கண்ணா ஒரு டைலாக் சொல்கிறாங்க, படையப்பா ஆட்சியே அவங்க பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நான் சொல்கிறேன், ஓடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அதெல்லாம் ஸ்பாட்டில் வருது. அதுக்கப்புறம் இயற்கையாக வந்து ஒரு வாட்டி போடும்போது துண்டு கீழே விழுந்துடுச்சு. ஒரு தடவை தான் தவறு. மிஸ்டேக் வந்து ஒரு தடவை தான் மிஸ்டேக் பண்ணணும். செஞ்ச மிஸ்டேக்கு மறுபடியும் செய்யக்கூடாது. செஞ்ச மிஸ்டேக் மறுபடியும் செய்ய வந்து தான் முட்டாள். அது சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அது அந்த ஊஞ்சல் சீன் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து முதல்ல வந்து ஊஞ்சல் சீன் அதிகமாக இது பண்ணல. அது அங்கே லொக்கேஷன் பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போகும்போது வந்து அங்கே ஊஞ்சல் எக்ஸிஸ்டிங் இருக்குது. அது பார்த்து வந்து இடத்த பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிலாம்பரியை பார்க்க வரோம், படையப்பா வரும்போது அவள் திமிரு ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை வரும்போது ஒரு சேரில் மட்டும் உட்காந்துருப்பா சார், இடம் கிடையாது, ஒரு ஷால் போட்டு அப்படி எடுத்து நீங்கள் மேலே உட்காந்தா சூப்பராக இருக்கும் சார். நான் அதனால் அவருக்கு வந்து அது வந்து இது பண்ணுற மாதிரி நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் சார், இது நம்ம செட்டை போட்டுடலாம், பெருசாக செட்டை போட்டு இது பண்ணிடலாம் சொன்னால், இல்லை சார் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இங்கே தான் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து யாருக்குமே திஸ்டிங் அது வந்து அது போட்டு திஸ்டிங் அங்கே போட்டு உட்காந்த உடனே